ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ லாங் வீடியோ போடலன்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மொபைல் வாங்கினதே வந்துட்டு வீடியோ போடலை அப்படின்னு எல்லாருமே கேட்டீங்க. இப்போல்லாம் லாங் வீடியோ ஏன் போட மாட்டேன்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. அந்த அன்பு உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் இப்போ சாரீ பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க, டைலரிங்லாம் விட்டுட்டீங்களா அப்படின்லாம் கேட்டீங்க. ஸோ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் நான் இப்போ சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது நான் ஆல்ரெடி 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ பாப்பா வளர்ந்ததுனால நம்ம வீட்டில் இடம் இல்லை, உங்களுக்கே தெரியும், இட வசதி அவ்வளோ இல்லாதனால பாப்பா வந்து அதை எடுத்து எடுத்து வீணாக்கிட்டு இருந்தாலாம். கவரை பார்த்தாவே வந்துட்டு நசுங்கி போயிட்டு அந்த மாதிரி கசஞ்சி போயிட்டு இருந்தா, கவரை பார்த்தாவே இது ஓல்டு சரக்கு போல இருக்கு அப்படின்னு நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. அதனால சரி பாப்பா கொஞ்சம் வளரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலான்றதுனால தான் மறுபடியும் நான் வந்துட்டு இன்ஸ்டாக்குள்ளே வந்தது. ஆல்ரெடி நான் டிக்டாக் பண்ணிட்டு இருந்தேன், அது எல்லாருக்குமே தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. டிக்டாக்ல இருந்து மறுபடியும் நான் இன்ஸ்டா வந்தது காரணமே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். எனக்கு வந்து அது ஒரு பிளாட்ஃபார்ம், அதனால நான் வந்தேன். ஸோ நான் சாரீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்பவே ரொம்ப எப்படி என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நம்ம பக்கத்தில் இருக்கவங்க, நம்மளை தெரிஞ்சவங்கலாம் கண்டிப்பாக யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். எங்கேருந்தோ இருக்கீங்க, என்னை யாருன்னு கூட உங்களுக்குலாம் தெரியாது. ஆனால் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா சத்தியமாக என்னால் ஏற்றுக்கவே முடியல. மறுபடியும் நான் வந்துட்டு ரீஸ்டாக் போட்டிருக்கேன். அந்தளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் வந்துட்டு ரீஸ்டாக் போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு கால் பண்ணுறீங்க, தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. இங்கே பாரு, மறுபடியும் நான் வந்துட்டு ரீஸ்டாக் போட்டிருக்கேன். ஸோ நான் எடுத்த சாரீஸ்லேயே இந்த கலெக்ஷன் தான். இந்த கலெக்ஷன் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு என்னை லைக் பண்ண வச்சிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு ஒரு பீஸு கூட நம்மக்கிட்ட இல்லை, எல்லாமே சோல்ட் அவுட்டு. ஒரு பீஸ் கூட கிடையாது. அவ்வளோக்கு நான் ஒவ்வொரு கிளாத்துமே பார்த்து பார்த்து பொறுமையாக வாங்கினேன். ஏன்னா நான் டைலரிங் பண்ணுறதுனால ஸோ கிளாத்தை பற்றி ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே எனக்கு டைலரிங் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்காகவே நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த கிளாத்து பாருங்களேன். ஸோ பார்த்து பார்த்து நான் ஒவ்வொன்றுமே எடுத்தேன். வரேங்க, சாஃப்டாக இருக்கா, நல்லா சாஃப்டாக இருக்குது. டிசைன்ஸ்லாம் பாருங்களேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரேட்டு எவ்வளோனாலும் கூட பரவாயில்ல சிஸ்டர், நீங்கள் வந்து கிளாத் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்களுக்காகவே தான் நான் மெயினாக பார்த்து எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கறதே எனக்கு ரொம்பவே என்னை ஆச்சரியப்பட வைக்குது. நமக்காக இவ்வளோ பேர் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலைன்னா நான் அந்த அளவுக்கு திரும்ப வந்து ரீஸ்டாக் எடுக்கிற அளவுக்குலாம் முயற்சித்திருக்க மாட்டேன். அப்படியே சரி அவ்வளோதான் போல இருக்கு, நமக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு ஸ்டாப் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் மனசு உடஞ்சிருப்பேன். ஸோ நீங்கள் பண்ணுற சப்போர்ட்னால தான் நான் மறுபடியும் வந்துட்டு ரீஸ்டாக் எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் லாங் வீடியோ வீக்லி ஒன்ஸாவது போடுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா நான் வந்து டைலரிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணலை. ஆல்ரெடி என்கிட்ட இருந்த சரக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு தைச்சி கொடுத்துட்டு ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ என்னுடைய மோட்டிவேஷனே வேறு மாதிரி இருக்குது. நாம் வந்துட்டு எதுக்காக இந்த டைலரிங் பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த ஒரு தொழிலுமே வந்து நமக்கு தேவை மணி, புரியுதுங்களா? இந்த காசுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் என்கிட்ட ஒரு 20 கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் இருந்தால் அதில் 10 கஸ்டமர் மட்டும்தான் காசு கொடுத்துட்டு வாங்குவாங்க. 10 கஸ்டமரை பற்றி பேசுகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு 3 மாதம் 4 மாதம்லாம் ஆகும். ஸோ நான் வந்துட்டு நிறைய லோன் எடுத்திருக்கேன், நிறைய குழு காசு எடுத்திருக்கேன், நிறையா இருக்குது. ஸோ என்னுடைய தேவைகளுக்கு நான் டைலரிங் பார்த்தா தான் வந்துட்டு பண்ண முடியுன்ற பட்சத்தில் அந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்கல அப்படின்னா எப்படி இருக்கும்? கஷ்டமாக தானே இருக்கும். அதனால வெளிப்படுத்தவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இது வந்துட்டு நான் ஆன்லைனில் பண்ணுறதுனால கண்டிப்பாக நான் பே பண்ணாதான் நான் கொடுக்க போகிறோம் அப்படின்றதுனால தான் நான் வந்துட்டு இதை சூஸ் பண்ணேன். நான் பண்ணது சரியா தப்பான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பட்டு கண்டிப்பாக இதுக்கப்புறம் லாங் வீடியோ போடுற மாதிரி பண்ணுறேன். ஸோ என்னோடய ரிங் லைட் எல்லாமே ஸ்டாண்டெல்லாம் வந்துட்டு உடஞ்சிட்டு, அதனால தான் நான் கையில் வச்சு பண்ணுறேன். என்னோடய ஸ்டாண்டு என்னாச்சுன்னு தெரில, அது எல்லாமே ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரியே பண்ணிகிட்ருக்கு.
அடுத்து நான் வந்து ரிங் லைட் ஸ்டாண்டு தான் வாங்கணும். ஸோ கலெக்ஷன்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்துட்டு யாரும் மெசேஜ் பண்ணுங்க. தயவு செஞ்சு வாய்ஸ் மெசேஜாவது போடுங்க. சில பேர் டைப் பண்ண முடியல, நான் ட்ராவலில் இருக்கேன் அப்படிலாம் சொல்கிறீங்களா, வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தயவு செஞ்சு யாரும் கால் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருமே கால் பண்ணால் நான் எல்லாருக்கும் கால் அட்டன் பண்ணி ரிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நான் இப்போ டைலரிங்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீட்டு வேலை, பசங்களை பார்த்துக்கிறது, தாத்தா பார்த்துக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதுனால ஃபோன் பேசிக்கிட்டு அடுத்த கஸ்டமர் இப்போ நான் அவங்க ஆர்டர் பண்ணுறாங்கன்னா ஸோ நான் அதெல்லாம் பண்ணணும். அன்னைக்கு நான் வந்துட்டு கொரியரும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் தனியாக பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஸோ சாரீ கலெக்ஷன் வேணும்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க. நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சாரீ நீங்கள் சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த சாரீஸ்லாம் பாருங்கள், நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி தான் கேட்டீங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், வியர் பண்ணியிருக்கிறதே தெரியாத அளவுக்கு வாங்கிட்டு வாங்க அப்படி சொன்னீங்க. ஸோ உங்களுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இதுக்கப்புறமா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சரிங்களா?